தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். இன்னைக்கு உலக அளவிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுது நமக்கு தெரியுதுன்னா இது காரணம் அருமையான பிரதமர் மோடி தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்திற்கு கட்டாயம் நான் உயிர் போனாலும் அவர்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லுகின்றது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தலைமை சரியில்லை. அந்த காங்கிரஸ் தலைவர் எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தனியாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சா காங்கிரஸே இந்திய தேசத்தில் மூச்சு விடலாம். ஒருவேளை, எனக்கு தெரியல, அடுத்த 10 வருஷம் என்ன ஆக போகுது. ஆனால் அடுத்த 10 வருஷம் பிஜேபி தான் இருக்கும். நம்முடைய முதலமைச்சருடைய முழு குடும்பமும் வட இந்தியாவுடைய வியாபாரிகளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் செக் வச்சுட்டா இருக்கு. ராமஜெயம் கொலை வழக்கிலையும் இன்னைக்கும் மர்மமாக இருக்கின்றது. அருமையான ஜெயக்குமாருடைய கொலை வழக்கிலும் மர்மமாக இருக்கின்றது. இப்போ இவங்க ஆட்சியில் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது? இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? ஏன் முதலமைச்சர் கைகளே கட்டப்பட்டிருக்கா? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன் முதலமைச்சர் அமைதியாக இருக்கின்றார்? கொலையும் எங்க பார்த்தாலும் கொலை 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 கொலை, டெய்லி ஏதாவது ஒரு 2 கொலை நடந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த நிலைமை ஒண்ணுமே புரியலையே. எந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு? அதனால தான் நான் சொல்றேன், 26ல் சட்டசபை தேர்தல் வரும்போது போதும் இந்த திராவிட கட்சிகள்லாம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் திரு குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் உங்களோட வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து இப்படி தான் வந்துட்டுருக்கு. என்னென்னா, முதல்ல நீங்கள் எந்த சர்ச்சுக்கு ஃபாதர் அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கமெண்டில் வைக்கிறாங்க. சரி, அதை நீங்களே சொல்லிடுங்க சார். நான் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய ஆர்ச்சி பிஷப்பாக பிரைமட்டாக இருக்கின்றேன். ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியாவுக்கு ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கின்றேன். சரி, ஒருவேளை ஆங்கிலிக்கன் சர்ச்சுனா என்னன்னு சொல்லி நீங்கள்லாம் ஒருவேளை கேட்கலாம். உலக அளவில் பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபைன்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அதை விட்டு பிரிஞ்சு வந்த திருச்சபை தான் ஆங்கிலிக்கன் திருச்சபை. இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையை நிறுவியது யாருன்னா ஹென்ரி ஃபோர்ன்னு சொல்லி நம்ம இங்கிலாந்து தேசத்தின் அரசர், அவர் தான் இதை நிறுவினார். அதனால் கடந்த காலம் வரைக்கும் அருமையான குவீன் எலிசபெத் தான் எங்களுக்கு சேர்மனாக இருந்தாங்க. இப்போ அவருடைய ஹஸ்பண்ட் கிங் சார்ல்ஸ் தான் எங்களுக்கு சேர்மன். ஸோ உலக அளவிலே நாங்கள் 2வது திருச்சபை. எந்த ஒரு சின்ன தீவுக்கு போனால் கூட எங்கள் திருச்சபை நீங்கள் பார்க்கலாம். அந்த திருச்சபையில் இந்திய தேசத்திற்கும், கனடா தேசத்தில் சில பகுதிகளுக்கும், ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளுக்கும், நியூசிலாண்டில் சில பகுதிகளுக்கும், மலேசியாவில் சில பகுதிகளுக்கும், இங்கிலாந்தில் சில பகுதிகளுக்கும் நான் ஆர்ச்சி பிஷப்பாக நான் இருக்கிறேன். இத்தனை நாட்டுக்கும் நான் ஆர்ச்சி பிஷப்பாக நான் இருக்கிறேன். இது தேர்வு செய்தது. இன்றைக்கி ஒருவேளை பிஷப்புன்னு சொன்ன உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னையில் மட்டும் 160 பிஷப் இருக்கிறாங்க. தாங்களே பிஷப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நான் 2006ல் என்னை தேர்வு செய்தார்கள். 42 பேர் சேர்ந்து என்னை தேர்வு செய்த நான் பேராயராக நான் இருக்கிறேன். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கும் நிறைய பேர் என்னுடைய கைபேசியில் நீங்கள் எந்த ஆர்ச்சி பிஷப்பு, எந்த திருச்சபைன்னு சொல்ல மாட்டீங்களேன்னா, ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை, ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் பார்த்தாலே என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். சரிங்களா? பிரதமர் மோடி அவர்கள் இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. என் உயிரே போனாலும் இதை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன். அதாவது பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இவர்களின் இடஒதுக்கீட்டை
மதத்தின் அடிப்படையில் ஒதுக்குவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சார், நான் எப்பவுமே ஒவ்வொரு பேட்டியும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரதமர் மோடி என்கின்ற ஒரு வித்தியாசமான மனிதர். அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ளவர். அவரை நன்றாக புரிந்து கொண்டால் எல்லாருக்கும் தெரியும். சில நேரத்தில் சில காரியம் அவர் செய்யும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி பிரியாணி கிடைச்சா போதும், நாளை எனக்கு பிரியாணி கிடைக்குதோ இல்லையான்றதெல்லாம் யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு கஞ்சி தரேன், இன்னைக்கு கஞ்சி சாப்பாடு சாப்பிடுங்க, கஷ்டம்தான், அது ஏற்றுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் சில காரியத்தை அவர் செய்கிறார். அதை மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் செய்கிறார். 10 வருஷத்தில் அவர் மோடி என்ன சாதிச்சார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி மீடியாவில் உட்காந்து இந்த கடந்த 10 வருஷ காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷ காலத்துக்குள்ளே தான் அநேக யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ யூடியூப் சேனல் இல்லை. முதல் காரியம், இப்படிப்பட்ட மீடியாக்கள் இல்லை, இப்படிப்பட்ட பேட்டிகள் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் உலக அளவில் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி உலக அளவிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் நமக்கு தெரியுதுன்னா இதற்கு காரணம் அருமையான பிரதமர் மோடி தான். அதனால தான் அவர் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், மக்களுக்கு காரியத்தை செய்யணும்னு சொல்லி, மக்களுக்கு காரியங்கள் நிறைவேறணும்னு சொல்லி செய்கின்றார். இடஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும்னு நினச்சி பல காரியங்களை செய்கிறார். அதான் உண்மை. சிலருக்கு அது விளங்க மாட்டுது. என்ன நினைக்கிறாங்க, என்னமோ தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறார். தனியார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சி அவர் கொடுக்கல. அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படியாவது, இப்போது அரசாங்கம் செய்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க, அரசாங்கம் சரியாக செய்யலை அப்படின்னுவீங்க. தனியார் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சில சட்ட திட்டங்கள் வச்சு, ஆன் கண்டிஷன்ஸ் அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஆன் கான்ட்ராக்டில் இருக்கும்போது அந்த தனியார் என்ன பண்ணுவாங்க, பயந்து சில காரியத்தை செய்வாங்க. எங்கே இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பயந்து செய்வாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தானே அது பெனிஃபிட், நமக்கு தான் அது சாதகமாக முடியுது. ஒன்றும் இல்லை, இப்போது ட்ரெயினில் நீங்கள் போறீங்க வச்சுக்கிட்டீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ட்ரெயினில் அந்த டாய்லெட், ரெஸ்ட் ரூம் நீங்கள் திறந்தாலே குப்புன்னு நாற்றம் அடிக்கும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நல்ல க்ளீனாக இருக்குது. ட்ரெயினே பல வசதிகள், 4 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற அளவுக்கு இருக்குது. 6 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு, நாகர்கோவிலுக்கு போயிடுறோம். 6 மணி நேரத்தில் போயிடுறோம். இதெல்லாம் யார் செய்தது? தமிழ்நாட்டுக்கே இவ்வளோ செய்திருக்கிறார். அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வாழும் இடம் என்று நம்மை நாமே சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையாக அது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வட இந்தியாவுக்கு போய் பார்க்கணும், அங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு. அப்படி நம்ம சிந்திக்கும் போது நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. உண்மையாகவே பல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் இங்கே தான் நிறைவேறுது, வட இந்தியாவில் அவ்வளோ இல்லை. சாதாரணமாக சொல்லப்போனால் ஹைவேஸ் ரோடு, இந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஹைவேஸ் ரோடை வந்து நீங்கள் ஒரிசாலேயோ பீகார்லேயோ போய் பார்த்தீங்க வச்சிங்க, நீங்கள் அப்படியே உங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. அங்கெல்லாம் அவ்வளவு கடினமான இருக்கக்கூடிய இடங்கள். ஆனால் நமக்கு அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். மோடியை குறித்து கடந்த 10 ஆண்டுகள் அவர் செய்த காரியங்கள். இடஒதுக்கீட்டில் திரும்ப அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்திற்கு கட்டாயம் நான் என் உயிர் போனாலும் அவர்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லுகின்றது உண்மையாகவே உண்மையான கருத்து. அவருடைய செயல்கள் அப்படி தான் இருக்குது. அதை புரிந்தவர்கள் தான் தெரியும். அதாவது இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். என் எதிர்க்க ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். எனக்கும் அப்பளம் வச்சாங்க, எதிர்க்க உள்ளவருக்கும் அப்பளம் வச்சாங்க. உடனே அந்த அப்பளம் வைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த அப்பளம் 2ஆக உடஞ்சிடுச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறார், இந்த சர்வரை கூப்பிட்டு, என்னங்க உடஞ்ச அப்பளத்தை கொடுக்குறீங்களே அப்படின்றார். இப்போ அப்பளத்தை சாப்பிடும்போது உடச்சி தான் சாப்பிட்ணும், வேறு வழி இல்லைல்ல. அப்படியேவா சாப்பிட போகிறீங்க, உடச்சி தான் சாப்பிட போகிறீங்க. இப்போ அந்த உங்களுக்கு வந்த அப்பளம் பாதியாக கொடுத்தா தவறு, முழு அப்பளம் வைக்கும் போது உடையுது. ஏன் உடையுதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி புரிதல் இருக்க வேண்டும் மக்களுக்கு. என்ன புரிதல் இருந்தாலே நம்முடைய அருமையான இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், அருமையான பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தொடர்ந்து வரும்
ஜூன் மாதத்திலும் தொடர்ந்து அவர்கள் தான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லாமல் உங்களை திரும்ப நான் அதை பதிவு பண்ண விரும்புகின்றேன். அவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள். இவி மிஷன் பற்றி தவறான தகவல்கள் சொல்லி வருவதாக மல்லிகார்ஜுன மீது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்டணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாங்க. அதாவது இந்த இவிஎம் மிஷினை பற்றி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலும் இவிஎம் மிஷின் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம அதை குறித்து நம்ம அதாவது வெளிநாட்டில் உள்ள காரியங்கள் நம் நாட்டில் நடைபெறுகின்றது என்பது நமக்கு பெருமையான காரியம். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். என்னென்னா இவிஎம் மிஷின் என்பது மறுபடியும் அது கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் தான். அது இப்போ இவிஎம் மிஷின் தான் தவறுன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் தவறாக தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்டூடியோக்குள்ளே வரும்போதே தம்பி மிஷின் வச்சா தான் உள்ளே வர முடியுது இல்லையா? அப்போ அதுவும் தவறாக இருந்துச்சுன்னு என்ன பண்ண முடியும்? ஸோ இவிஎம் மிஷின் என்பது ஒரு நல்ல ஒரு காரியம். கார்கே வந்து இப்போது காங்கிரஸினுடைய தலைவர். அப்போது இவிஎம் மிஷினே தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு இருப்பார்னா இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவரால் என்ன பண்ண முடியாது, நடத்தவே முடியாது. எல்லாத்துலேயும் சந்தேகம் தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா ஆரம்பமே சந்தேகமாகிடுச்சு அவருக்கு. ஆனால் தேசத்தை எப்படி நடத்த முடியும்? இப்போது அவருக்கே ஒருவேளை சந்தேகமாக இருக்கலாம், உண்மையாகவே நான் காங்கிரஸுடைய தலைவரா இல்லை சோனியா தான் தலைவரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இல்லை ராகுல் தான் தலைவரா என்ற பெரிய கேள்வி அவருக்குள்ளே இருப்பதினால்தான் தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறார். தன்னை பெருசாக வெளியே காண்பிப்பதற்காக என்ன பேசணும்னு தெரியல, அதுக்காக அதை பேசுகிறார். ஒருவேளை அவங்க இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுனால கூட நம்ம இந்த கருத்தை எடுத்து நிச்சயமாக வேறு வழி இல்லைங்க. நிச்சயமாக தான் அதில் அதாவது அவங்க ஜெயிப்பாங்கன்ற எண்ணம் கூட நமக்கு என் சிந்தனையில் வரல. காரணம் என்னென்னா சரியான தலைமை இல்லை. முதல் காரியம், காங்கிரஸில் சரியான தலைமை இல்லை. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தலைமை சரியில்லை. இப்போது அந்த காங்கிரஸ் தலைவர் எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தனியாக பேட்டி கொடுத்துட்ருக்கிறார். தொண்டர்லாம் எங்கே, மற்ற மாநில தலைவர்கள்லாம் எங்கே, அவங்களோட கூட இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எங்கே, ஒருத்தரையும் காணுமே. அந்த ஒரு நாள் நான் பார்த்த மாதிரி ஞாபகம், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அந்த நாள் மட்டும் எல்லாரும் அவரை சுற்றி இருந்ததை பார்த்தேன். உள்ள அன்றைக்கு மட்டும் எல்லாரும் வாங்க நம்மளாம் படம் பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு தெரியல. மற்ற பேட்டிகள்லாம் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும். ஆக ஒரு மாநிலத்திலே இவர்களுடைய தலைமை பொறுப்பு இப்படி இருக்குமானால் இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மற்ற மாநிலங்களில் எடுத்து பாருங்கள், காங்கிரஸ் எங்கேயாவது தலைவர்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மற்ற சுயேட்சை தலைவர்கள் இருக்கிறாங்க, மற்ற கட்சி தலைவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க, அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் யார் பேசுகிறா அப்படின்னா ஒன்று ராகுல் எங்கேயாவது ஒரு சத்தம் கொடுப்பாரு. இப்போ திடீர்னு மல்லிகார்ஜுனே எங்கேயாவது ஒரு குரலை கொடுக்குறேன், நான் இருக்கிறேன், நான் தான் தலைவர்னு காண்பிப்பதற்காக இந்த குரல். நிச்சயமாக காங்கிரஸுக்கு இனிமே இந்திய தேசத்தில் வேலையே இல்லை. எப்படியோ என்ன ஆயிடுச்சு, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களே காங்கிரஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்தார்கள். எதுக்கத்தெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மீட்டிங் வைப்பாங்க, காங்கிரஸ் மீட்டிங் சொல்லுவாங்க. காங்கிரஸ்ன்னு ஐக்கியமாக இருப்பது என்பது அர்த்தம், அவ்வளோதான். என்ன அதை வச்சு தான் இந்த காங்கிரஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா காங்கிரஸ்னு வந்துச்சு. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? இந்திரா காங்கிரஸ்னு ஒன்று இருந்தது. அப்புறம் பற்பல காங்கிரஸுகள் வந்துச்சு. என்ன இப்போ இவரெல்லாம் சரியாக இல்லாதனால தானே பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று வந்துச்சு. அவங்க சரியாக இருந்தால் பிஜேபிக்கு இடமே இல்லையே. ஏன் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியாக செய்யலை? இப்போ நீ கதறி பிரயோஜனமே இல்லை. நீ கதறினாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? திரும்ப நீ ஆட்சி பிடிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். சரியாக குறிப்பிட்டு வச்சுங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சா காங்கிரஸே இந்திய தேசத்தில் மூச்சு விடலாம். ஒருவேளை, எனக்கு தெரியல அடுத்த 10 வருஷம் என்ன ஆக போதும். ஆனால் அடுத்த 10 வருஷம் பிஜேபி தான் இருக்கும். மோடி வந்து ஒரு சில நாட்களாகவே சொல்லி வரது ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி எப்போதுமே பாகிஸ்தான் நலனில் தான் அக்கறை எடுத்துக்கும் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு வந்தார். அது கேட்டப்போ மணிசங்கர் ஐயர் வந்து பாகிஸ்தான் ஆதரவாக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார். அதை மறுப்பு தெரிவித்தும் காங்கிரஸ் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எங்க அதாவது காங்கிரஸுடைய தலைவர்கள் யார் முதல்ல எடுத்துங்க, ஜவஹர்லால் நேரு. அவர் யார்? அவர் பாகிஸ்தான்கார். அவங்க வம்சாவளிலாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாகிஸ்தான்காரங்க அவங்க. ஏன் நம்முடைய ராகுல் காந்தியுடைய தங்கச்சி பிரியங்கா காந்தியுடைய ராபர்ட், அவங்க அப்பா பாகிஸ்தான்கார். அவங்க பாகிஸ்தானுடைய வகையாளர்கள்.
ஆக அவங்க கட்டாயம் பாகிஸ்தானுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவாக தான் இருப்பாங்க. அதில் என்ன சந்தேகம்? இந்த ஜீன்னு ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஜென்ம சுவாபம். அது ஜீன் வந்து அவங்க பாகிஸ்தானி ஜீன். ஒருவேளை நம்ம இப்படி சொல்லலாம், அந்த காலத்தில் பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றாவே இருந்தது அப்படின்னு. உண்மைதான், ஒன்றா தான் இருந்தது. யார் பிரித்து விட்டா? நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, இதை பிரித்து விட்டதே இந்த நேரு குடும்பம் தான். ஒவ்வொரு சகோதரனுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து விட்டார்கள். பாகிஸ்தான் நீ வச்சுக்கடா, இந்த பங்களாதேஷை நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்கப்பட்டது தான். அதாவது அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரிக்கப்பட்ட ஒரு நாடுகள். நான் இந்திய தேசத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி இந்திய தேசம் அருமையான பிஜேபிக்குள்ளே வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நம்முடைய கை விட்டு என்ன ஆயிடுச்சு, நம்முடைய சொத்து போன மாதிரி அவங்க இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விதி பிதுங்கி என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அவங்க அந்த வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருப்பதினாலே நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து ஆதரவு கொடுப்பார்கள். சும்மா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் சொன்னதுக்கு, மணிசங்கர் ஐயர் சொன்னதுக்கு என்ன பண்ணுறாங்க, இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லை, அவர் உண்மையான கருத்து தான் சொல்லியிருக்கிறார், அது தனிப்பட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நல்லா இவங்களுடைய வம்சாவளி எங்கன்னு வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கரெக்டாக அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது உண்மை, அவர் தனிப்பட்ட கருத்தாக சொல்ல, காங்கிரஸை குறித்து அவர் சொன்னது உண்மையோ உண்மை. இப்போ தேர்தல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரொம்ப பொறுமையாக அமைதி கற்றுக்கிட்டே வராங்க. இந்த அமைதிக்கு என்ன காரணம் சார்? தெரியும் அவங்களுக்கு. அவங்க நினைச்சது வேற, 40க்கு 40 வரம் நினைச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க 40 வரப்போறது இல்லை. அடுத்தது இவங்க என்ன யோசித்தாங்க, இந்தியா கூட்டணி எப்படியும் ஒன்றாக இருக்கும், இந்தியா கூட்டணியில் நம்ம எல்லாம் அங்கமாக இருக்கின்றோம், நமக்கு நிச்சயமாக நம்முடைய ஆட்சி அங்கே மேலே வரும், வந்த பிற்பாடு நம்முடைய ஆட்கள் அங்கே மந்திரி சபையில் உட்காருவார்கள், நாம தான் ஆளாக போகிறோன்னு நினச்சாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றுமே இல்லைன்னு. அடுத்தது டெல்லியில் உள்ள அருமையான சிஎம் கெஜ்ரிவால் ஒரு சில மோசடி வழக்கில் மாட்டிக்கிட்டார். இப்போ அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு ஒவ்வொன்றா தோண்டும் போது நம்ம ஆளும் அதில் இருக்கிறாரு. இப்படி பல காரியங்கள், இதெல்லாம் வந்து வியாபார நோக்கத்தோடு நடக்கிற காரியங்கள். ஒருத்தரோடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பரிதாபமான மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன கேட்டேன்னா, திருப்பூரில் இப்போது எந்த மேனுஃபேக்சரும் நடக்கலையாம். என்ன காரணம்னு பார்த்தா, பல லட்ச ஊழியர்கள் வட இந்தியாவுக்கு போய் தேர்தலுக்காக வாக்கு கொடுப்பதற்காக போய்விட்டார்கள். யார் அந்த ஊழியர்கள் அப்படின்னா, வடநாட்டு மக்கள். அப்போது திருப்பூரில் இருக்கக்கூடிய உன்னுடைய தொழிலே யாரால் தான் நடக்குதுன்னா வடநாட்டு மக்களால் தான். ஏன்னா தே ஆர் சீப் லேபர்ஸ். சரிங்களா? ரொம்ப கொஞ்சமாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். அவங்கள வைத்து தான் திருப்பூரில் நடக்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சரும் நடக்குது. நீங்கள் போட்டிருக்கிற பனியனு கூட அங்கேருந்து தான் வருது, சட்டைகள்லாம் அங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதம் எல்லாமே குறைஞ்சிடுச்சான் மேனுஃபேக்சரிங். இப்போது ஆபத்து வந்துடுச்சு தொழில் அதிபர்களுக்கு. அதனால தான் நம்ம மக்களுக்கு இதெல்லாம் விளங்காது, சொன்னால் புரிய மாட்டுது. நம்முடைய முதலமைச்சருடைய முழு குடும்பமும் வட இந்தியாவுடைய வியாபாரிகளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் செக் வச்சிட்டார். இப்போது அருமையான பிரதமர் மோடி தைரியமாக செக் வச்சிட்டார். ஒன்று பிரதமர் மோடிக்கு இவங்க சல்யூட் அடிச்சுட்டு போனால் தான் இவங்களுடைய வியாபாரம் தொடர்ந்து நடக்கும். அதனால் இப்போ அமைதி ஆகிட்டாங்க, வேறு வழி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து இவங்க செய்கிற சில அரசாங்க நிர்வாகத்தில் சில காரியங்கள், தவறான காரியத்தை செய்துட்ருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ பாருங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெயக்குமார் தன்சிங். அவர் ஒரு காங்கிரஸில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஆள். அவருடைய கொலை வழக்கில் இன்னும் மர்மமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே திமுக ஆட்சியில் ஒருத்தரை கொலை பண்ண ராமஜெயம், அவருடைய கொலை வழக்கம் இன்னும் மர்மமாக இருக்குது. இப்போது என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் ராமஜெயம் கொலை வழக்கிலும் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஜெயக்குமாருடைய கொலை வழக்கிலும் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் காவல்துறையை என்ன பண்ணலை, இவங்க நேர்மையாக இருக்க விட மாட்டுறாங்க, காவல்துறையை செயல்பட விட மாட்டுறாங்க. காவல்துறை நேர்மையானவர்கள் தான் அவர்கள், அவங்க நல்லது செய்யணும் தான் விருப்பப்படுறாங்க. ஆனால் என்ன செய்யறது, பாவம் அவங்களுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருக்குது. அதனால் எதுவும் செயல்படுத்த முடியல. காவல்துறை, நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை நினச்சாங்கன்னா அவங்களுக்கு 24 மணி நேரத்தில் யார் குற்றவாளின்னு கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். அப்பேற்பட்ட திறன் கொண்டவர்கள் நம்முடைய தமிழக காவல்துறையினர், ரொம்ப அறிவாளிகள். ஆனால் அவங்கள
கையை கட்டப்பட்ட நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கிலையும் இன்னைக்கும் மர்மமாக இருக்கின்றது. அருமையான ஜெயக்குமாருடைய கொலை வழக்கிலும் மர்மமாக இருக்கின்றது. என்ன நடக்குது? இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? ஏன் முதலமைச்சர் கைகளே கட்டப்பட்டிருக்கா? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன் முதலமைச்சர் அமைதியாக இருக்கின்றார்? ஏன் தைரியமாக செயல்பட மாட்டேன்றார்? ஒன்றுமே புரியல எனக்கு. மக்கள் அவரை நம்பி அவரை தேர்வு செய்தார்கள். ஏன் இந்த நிலைமைக்கு தமிழகம் இப்படி இருக்கின்றது? கொலையும் எங்கே பார்த்தாலும் கொலை டெய்லி ஏதாவது ஒரு 2 கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த நிலைமை? ஒன்றுமே புரியலையே. எந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு? அதனால தான் நான் சொல்கிறேன், 26 சட்டசபை தேர்தல் வரும்பொழுது போதும் இந்த திராவிட கட்சிகள்லாம் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு பிஜேபி என்கின்ற ஒரு புதிய கட்சியை சட்டசபையில் உட்கார வச்சு பிஜேபியினுடைய புதிய முதலமைச்சரை உட்கார வைத்தால் தமிழக மக்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய திருப்பம் ஏற்படும். இல்லைனா தொடர்ந்து இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், வேறு வழி கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு மோகன் சிலாசரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பல கமெண்ட் வந்து காட்டமாகவும், ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு திட்டும்படியும் கால் செஞ்சு பேசுனாங்க. இப்படி நேரடியாக உங்களுக்கு ஏதாவது இது போல் கால்ஸ் ஏதாவது வந்து இருக்கா சார்? உங்களுக்கு காட்டமான ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. என்னை உங்களுடைய ஸ்டூடியோவில் கூட பேட்டி எடுக்க வேணாம், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூப்பிடாதீங்க கூட உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை விட ஒரு கொடுமையான காரியம் என்னென்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒருத்தர் குமரி மாவட்டத்திலேருந்து எனக்கு கைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு மோகன் சிலாசரை பற்றி எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையாக திட்டினார். அவர் ஒரு பாஸ்டர். கெட்ட வார்த்தையாக திட்டினார். எப்படி மோகன் சிலாசரை நீ திட்டலாம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், மோகன் சிலாசருக்கு என்ன நல்லா தெரியும். இப்போ நான் பேசினேன் உங்கள் இதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தேன். மோகன் சிலாசர் இதெல்லாம் தவறுகள் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் மோகன் சிலாசரை எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது? என்ன அவருக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய அருமையான தாயார் இறந்த சமயத்தில் கூட என்னுடைய பேராயர் தூத்துக்குடியில் இருக்கிற எனக்கு கீழாக இருக்கிற பேராயரை நான் அனுப்பி போய் அவருக்கு ஆறுதல் ஜெபம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அவருடைய தாயார் அடக்க ஆராதனைக்கு என்னுடைய பேராயர் அங்கே சென்று இருந்தார். என்னுடைய பேராயர் நல்லா அறிமுகப்படுத்திக்கிட்டார் தான் யாருன்னு. அப்படி கூட தொடர்பு கொண்டிருக்கலாமே, தவறு இல்லையே. அதாவது நான் குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா அவர் மத போதகர் அல்ல. மோகன் சிலாசஸ் மத போதகரே கிடையாது. இப்போ நாங்களாம் இதற்காக படிச்சிருக்கிறோம். இதற்காக ஆர்டினேஷன் சொல்லுவாங்க, அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களை இன்று முதல் கொண்டு இவர் போதகர், இன்று முதல் கொண்டு இவர் பேராயர் என்று சொல்லி எங்களுக்கு மேலே இருக்கிற பெரியோர்களால் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நாங்கள் நிலைநிறுத்தப்படுகின்றோம். சரிங்களா? இதற்காக தான் இவர்களுடைய வேலையை இதுதான் சொல்லி எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ஆக நாங்கள் மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள். ஆனால் மோகன் சிலாஸ் அப்படி கிடையாது. அவர் ஒரு வியாபாரி. மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஒரு வியாபாரி. உனக்கு இன்னத்துக்கு 4 மாவடியில் இவ்வளோ பெரிய கூடாரம் யாருக்கு கொடுக்க போகிற? வருகிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுற? இப்போது கணக்கு காட்டுவதற்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறேன், ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றாய். அந்த இலவச ஹாஸ்பிட்டல் இல்லை இலவச பள்ளிக்கூடம் அதெல்லாம் இலவசம்தான் எல்லாமே. இன்றைக்கு அது இலவசம், நாளைக்கு அது என்ன ஆகும் தெரியாது. சரிங்களா? இப்போ அடுத்து மக்கள் உனக்கு காணிக்கை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த காணிக்கை ஏன் கொடுக்குறாங்க? நன்மையான காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யுங்க. வெறும் ஜெபம் பண்ணுறதா நல்ல காரியம்? எல்லாம் மக்கள் தங்களுடைய வீட்டில் ஜெபம் பண்ணலாமே, தவறே இல்லையே. ஜெபம் யார் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் கூட ஜெபம் பண்ணலாம், தவறே கிடையாது. அது மோகன் சிலாசஸ் ஜெபம் பண்ணாதான் இது நடக்கும்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலே கிடையாது. அடுத்து அவர் என்ன போதகம் பண்ணுறாரு? ஒன்றும் பெரிய போதகம் ஒன்றும் பண்ணலையே அவர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா சில நாட்களில் இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமாக இந்த குடுகுடுப்புக்காரன் வருவான். காலையிலேயே 5 மணிக்கெலாம் நல்ல காலம் பறகுதுன்னுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு ஒவ்வொரு வீடாக மறுபடியும் வருவான். எதுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு. அது ஒரு ஸ்டைல். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற நீ மக்கள்கிட்ட. மக்களும் பாவம் பரிதாபப்பட்டு இவர் ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறார், நல்ல வார்த்தை இவர் வாயிலிருந்து வருது, ஆனால் நம்ம கொடுப்போம்னு கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் மக்கள் கொடுக்குற அந்த காணிக்கு நீ சரியாக பயன்படுத்தினா நான் பேச வேண்டிய இடத்துல நான் இல்லையே. நான் உன்னை குறித்து தள்ளாக தானே பேசுவேன். 2 நாளைக்கு முன்னாடி பேசணும் சொல்கிறாரு, நீ ஒரு கூட்டம் வச்சா உனக்கு 10 பேர் கூட வரமாட்டாங்க, ஆனால் மோகன் சிலாசஸ் வந்தார்னா 10 லட்சம் பேர் வருவாங்க. சரி, அதனால மோகன் சிலாசஸ் பெரிய விளையாடுவாரா? இப்போது அருமையான பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ பெரும் கூட்டம் வந்துச்சு.
வந்தவுடனே திராவிட கழகத்தரெலாம் என்ன சொன்னாங்க, அவர் காசு கொடுத்து மக்களை சேகரிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. சரியா? அதே மாதிரி திராவிட கழகம் மீட்டிங் நடக்கும்போது என்ன ஆகுது, அங்கேயும் பெருங்கூட்டம் வருது. அருமையான சகோதரன் சீமான் இருக்கின்றார்ல, அவருடைய கூட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும், நல்ல கூட்டம் இருக்கும். ஆனால் அத்தனை கூட்டம் அவருக்கு ஓட்டு போதானா இல்லை. அதே மாதிரி தான் இந்த மோகன் சி லாசரஸுக்கு கூட்டம் அதிகமாக வரும். என்னென்னா ஆசீர்வதிக்கிறார். என்னங்க எதுக்கு ஆசீர்வதிப்பார்? நீங்கள் அந்த பைபிள் வசனம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம்லாம் படித்து பார்த்தேன், நீ இப்படி இருந்தால், நீ என்னுடைய சொற்படி கேட்டால், நீ எனக்கு பயந்து இருந்தால், நான் சொல்லும் காரியத்தை நீ செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்ன பிற்பாடு அடுத்து சில வாக்கியங்கள்லாம் வரும். என்ன வரும்னா, ஒருவேளை நான் சொல்வதை நீ செய்யாவிட்டால் நீ நாசம் அடைவாய் அப்படின்னு அது வரும். அதை ஏன் போதிக்க மாட்டுறாரு? முன்னாடியும் போதிக்க மாட்டார், பின்னாடி இருக்கிறது போதிக்க மாட்டார், நடுவில் இருக்க மட்டும் ஆசீர்வதிப்பார், இது மட்டும் சொல்கிறாரு. இந்த முட்டா ஜனங்களும் அறிவு இல்லாமல் அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கிடுங்க. போய் அந்த பைபிளை திறந்து அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது, எப்போ அவர் ஆசீர்வதிப்பார், சரி அவர் ஆசீர்வதிக்கலன்னா என்னென்ன காரியம் நடக்கும் நமக்கு அப்படின்னு படிக்கிறதே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் திராவிட கழகங்களும் உயிரோடு கூட இருக்குது, புரியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்சம் மக்கள் சீர்திருந்தணும். ஆனால் இப்போ வருகின்ற இளைஞர்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. மோகன் சி லாசரஸ் மீட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க தான் உட்காந்துருப்பாங்க. இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் இளைஞர்களை பார்க்கலாம், மற்றபடி வயசானவங்க தான். அப்படியே அந்த 10% இளைஞர்களும் போய் கேட்டிங்கன்னா, ஏன்டா வந்தீங்கன்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மா போக சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும், எங்கள் அப்பா அம்மா போக சொன்னாங்க, அதனால எனக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்திருக்கிறேன்னுமா. மோகன் சி லாசரஸ் நம்பி அவங்களாம் வரல, எல்லாம் கிளியராக இருக்கிறாங்க. அதனால் புரிஞ்சுக்கணும் மக்கள், ஏன் நான் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கணும். நான் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறேன். என்ன மோகன் சி லாசரஸ் கேள்வி கேட்க முடியாது, அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல. ஆனால் எங்களை போன்ற பேராயர்களுக்கு, போதர்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனமான காரியத்தை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றவர்களை குற்றம் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நாங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, எங்கள் மேலே கையை வச்சாலும் அவங்களுக்கு தான் கஷ்டம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.